அடிமை மருமகள் 30வது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிமை மருமகள் 30வது எபிசோடுல நம்ம பார்க்காத ஒரு அதிரடி திருப்பு முனைய நம்ம ஆனந்தியை இவ்வளவு நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னுடைய கைக்கு என்னுடைய வழிக்கு கொண்டு வர போகிறேன் என்று லாஸ்ட் எபிசோடு 29வது எபிசோடுல நம்ம ஆனந்தி சொன்னதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த நடைமுறையை கண்டிப்பா 30வது எபிசோடுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30வது எபிசோடுல நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பு முனை இருக்க போகுது. நம்ம அருணையும் தன் வழிக்கு கொண்டு வராங்க நம்ம ஆனந்தி. நம்ம இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போறோம். நம்ம அருண் அந்த அருணுடைய இருக்க அந்த சந்தோஷுடைய, அதாவது அருணுடைய ஃப்ரெண்டு நம்ம ஆனந்தியை எப்படியாவது அடையணும்னு பார்க்குறான். ஆனால் இங்கே ஆனந்தி அதுக்கும் ஒரு சதி வச்சுட்டு இருக்காங்க. ஆனந்தி நம்ம சந்தோஷ் அவங்க 2 பேருடைய லிங்க்கும் அவங்க பேசிட்டு இருக்கிற நம்ம சந்தோஷ் தவறாக நினச்சிட்டு இருக்க நம்ம ஆனந்தியை எப்படியாவது அடையணும், இவளை எப்படியாவது வர வைக்கணும். இங்கே அருணும் நம்ம ஆனந்தியும் ஒன்று சேர விடக்கூடாது. ஒன்று சேர்ந்துட்டாங்களான்னா நம்ம நினச்ச காரியம் நம்ம ஆனந்தி அடைய முடியாது. அதனால் அருணை இவகிட்ட தப்பாக பேசி இவளை எப்படியாவது சண்டை இழுக்க வைக்கணும். நம்ம அருணையும் அதே மாதிரி நம்மளுடைய ஆனந்தியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு இங்கே ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சந்தோஷ். ஆனா இங்க ஒரு பக்கம் நம்ம ஆனந்தி வீட்டுல பிரியாவும் மங்காவும் பண்ற அட்டூழியத்தை எல்லாத்தையும் ஒடுக்கி உக்கார வைக்கிற நம்ம ஆனந்தி. இவ்வளவு நாள் அடிமை மருமகளாக இருந்த நம்ம ஆனந்தி இப்ப அதிகார மருமகளா மாறி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இதுக்கப்புறம் அவங்க நம்ம ஆனந்தி பொறுமை இருக்கிறது கிடையாது. அவங்க வழிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா உண்மைகளையும். அதாவது நம்ம ஆனந்தி இவ்வளவு நாள் அடிமையாக இருந்தாங்க இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஆனந்தி எல்லா வேலையையும் பிரியவை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் செய்யறதுக்கு ரொம்பவே படமாட்டாத அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. மங்காமாவும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்துருப்போம், காய்கறியை வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு சோறு கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்குது, இனிமேல் காய்கறி தான் சாப்பிடணும். அதே மாதிரி பிரியாவுக்கும் சோறு நிறைய சாப்பிட்டா நீ வலிஞ்சிடுவ, ஆல்ரெடி இப்பயே ரொம்ப குண்டை இருக்கு, அதனால் பழைய சாதத்தை அந்த கஞ்சியை கூடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாகவும் ரொம்ப கேலி உருவம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அவங்களுக்கு இந்த வேடிக்கை, இந்த கேலியும் இந்த நக்கல் பேச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு தான் சொல்லலாம். கரெக்டாக பேசியிருந்தாங்க நம்ம ஆனந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எபிசோடை நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். ரொம்ப வச்சு செஞ்சுருந்தாங்க நம்ம ஆனந்தி, பிரியா மங்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆனந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம அருண் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதுமே மறுபடியும் நம்ம ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரியாவும் மங்கம்மா சொல்கிற பேச்சு எல்லாமே நடிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே டக்குன்னு பட்டுன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டீ போர்ஷனை போட்டு இருந்துட்டு கொடுக்குறாங்க கேட்காமத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி சாப்பாடை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன நடிக்கிறியா? இல்லையா, நான் நடிக்கவே கிடையாது, நான் வழக்கம் போல தானே இருக்கேன் அத்தை பிரியா அப்படின்னு அருண் முன்னாடி நம்ம ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேஸில் இருக்காங்க நம்ம அருண். ஆனால் அருண் கிட்ட நம்ம பிரியாவும் மங்காமாவும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு அருண், உன்னுடைய வீட்டுக்காரி என்ன காய்கறி சாப்பிட சொல்கிறா. அதே மாதிரி பிரியாவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அண்ணங்கிட்ட, என்னை பழைய சாதத்தை சாப்பிட சொல்கிறா, எவ்வளவு கொழுப்பு இருந்தால் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அவங்கள கண்டிங்க அண்ணன் அப்படின்னு பிரி சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, என்னது சமைக்கலையா, என்ன காய்கறி உங்களை சாப்பிட சொல்கிறலாம், என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம அருண் கம்முன்னு இருப்பாரா? அம்மாவுக்கும் தங்கச்சியும் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? உடனே ஆனந்தியை கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆனந்தி, அம்மா சொல்கிறது தங்கச்சி சொல்கிறது உண்மையா அப்படின்றாங்க. என்னங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நானெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டவுட்னா போய் சமையல் அறையில் போயிட்டு பாருங்கள், சமையல் அறையில் எல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அவங்க தான் சாப்பிடாம படாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவங்க தான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே நான் எல்லாமே
அருணுக்கிட்ட வந்து சொல்ல உங்களுடைய மாட்டி விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு அருணுக்கிட்ட வந்து செமையாக ஒரு ட்ராமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி. சரியாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உடனே சமையலாளர் வந்து அவங்க வந்து எப்படியும் வந்து நம்ம அருண் வந்து நம்புறது கிடையாது, ஆனந்தி பேச்சு கேட்கறதும் கிடையாது, அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சு தான் கேட்பாங்க. இவ எப்படியும் ஏதோ வந்து கோல்மால் பண்ணியிருப்பா. அதனால சமையலாளர் போய் பார்க்குறா. சமையலாளர் போயிட்டு பார்க்கும்பொழுது அருண் எல்லா சாப்பாடும் வந்து செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி. அத பார்த்துட்டு, என்ன இவ இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, நம்ம அம்மாவும், தங்கச்சியும் என்ன இப்படி போய் சொல்றாங்களே, இப்ப நம்ம யார நம்புறது? ஆனந்தி வந்து எல்லாமே வந்து செஞ்சு தான் வச்சிருக்கா. இதுக்கப்புறம் எதுக்கு இவ பொய் சொல்லிட்டு இருக்குமா? அப்படின்னு வந்து டைரக்ட்டா வந்து கேட்குறாங்க. இல்ல அருண், அவ ஆனந்தி வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பொய் சொல்லிட்டு இருக்கா, இங்க என்ன இருக்கு? சாப்பாடு தான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவ எப்படி வந்து பொய் சொல்லுவா? நீங்களே எதுவும் வந்து சும்மா மாட்டி விட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முதல் முறையே வந்து அம்மாவையும் தங்கச்சி எதிர்த்து வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம அருண். இப்பதான் ஒரு வாய் அப்படியே மனசுக்குள்ள வந்து ஒரே சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி. ஆல்ரெடி அவங்க வந்து சமையல் வந்து செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து சென்ட வரட்டும், அப்பதான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நம்ம சமையல் செஞ்சதை வந்து அத்தை, அதாவது பெரியவுக்கும் மங்கம்மாவுக்கும் சொல்ல கிடையாது. அதை வந்து சமையல் அறையில் வச்சுட்டு காய்கறி மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்களை வெறுப்பு ஏற்றி நம்ம அருண் வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடை செஞ்சு வச்சுருக்கிறதுக்கு உண்மையை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சமையல் போய் பார்க்கும் பொழுது நம்ம ஆனந்தி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வலைக்கு கொண்டு வரத்துக்காக தான் நம்ம ஆனந்தி இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆனந்தி பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம அருண். இதுக்கப்புறமா வந்து சரி வழிகளை பின்னிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி வந்து ஆனந்தி நம்மளை வந்து கோத்து விட்டுட்டாலே, நம்ம அவளை கோத்து விடலான்னு நம்ம நினைச்சா இவன் நம்ம மேலே நம்மளை விட டபுளாக ட்ரிபிளாக வந்து பாயிறா. ரொம்ப பயங்கரமாக வந்து திங்கிங் பண்ணுற, ரொம்ப கிரிமினலை யோசிக்கிறார். நம்மளை விட வந்து கொஞ்சம் பாஸ்ட்டாக இருக்காள அப்படின்னு வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கா. பெரிய மங்கம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இன்னொரு பக்கம் நீ சரியாக சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்கம்மா அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி உடைய மாமனார். இவங்களை இப்படி தான் வந்து செய்யணும், கரெக்டாக சூப்பராக பண்ணம்மா. ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து அவங்க அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையும் கேட்டுட்டு இருந்த நம்ம அருண் இப்போ முதல் முறையை உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் போக உனக்காக வந்து அவங்களை எதிர்த்து வந்து பேசியிருக்கான். இதே சந்தோஷமா இருக்கு. என்ன கூட அவன் மதிக்க மாட்டான். ஒரு அப்பான்ற ஸ்தானத்தில் கூட நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு முதல்ல முறையாக வந்து பாராட்டி பேசிட்டு நம்ம சப்போர்ட்டாக இருக்கார் நம்ம மாமனார். இப்போ வந்து நம்ம அருண் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோட்ஸ் 31, 32, 34 எல்லாமே வந்து இன்னும் சூப்பரான ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப த்ரில்லராக இருக்க போகுது. இனி முழுமையாக நம்ம ஆனந்தி பேச்சை கேட்டு இனி மங்கம்மாயும் நம்ம பிரியாவும் வந்து பேச்சு இனிமேல் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது. வரப்போகிற எபிசோட்ஸில் ரொம்ப த்ரில்லர் ஒரு சூப்பரான எபிசோடை இனி பார்க்க சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படா வரப்போகுதுன்னு ஈகரை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அடிமை மருமகள் 30வது எபிசோட்ஸில் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஈகரை வெயிட் பண்ணிட்டு இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த அப்டேட் வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்கள் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். டாஸ்டே சரியாக 4 o'clock ரிலீஸ் ஆக போகுது இந்த அடிமை மருமகள் 30 எபிசோட்ஸ். நான் வந்து ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு சின்ன ஒரு பாட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன். ரியல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சர்ப்ரைஸாக இருக்க போகுது. நான் சொல்லாத விஷயங்கள் நிறைய வந்து அரங்கேற போகுது, நிறைய வந்து நடக்க போகுது. ஒரு சின்ன பாட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன். அங்கே நிறைய வந்து மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டு அங்கே ரியல் வீடியோ பார்க்கும் பொழுது அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுன்றதுனால ஒரு சின்னதாக தான் ஒரு பாட்டை சொல்லியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.